புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 35. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன்னுடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். சிந்தனை: என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்ற பேதுருவின் கேள்விக்கு இயேசுவின் பதில் 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்கிறார். தொடர்ந்து ஓர் உவமையை சொல்கிறார். ஒரு பணியாள் தன் தலைவனிடம் பெருந்தொகை பணத்தை கடன்படுகிறான். 10,000 தாலந்து என்று சொல்லப்படுகிறது. ஒரு தாலந்து 20 வருட நாள் சம்பளத்தின் தொகைக்கு சமமாகும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறாயின் 10,000 தாலந்து என்பது 2 லட்சம் வருடங்கள் கூலிக்கு சமமாகும். இவ்வளவு தொகையை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் இயேசு இதை சொல்வதன் மூலம் தான் சொல்ல வந்த கருத்தை அழுத்தி கூறுகின்றார். இப்போது அரசன் கணக்கு பார்க்க தொடங்குகிறார். அப்போது அரசனிடம் இவ்வளவு பெரும் தொகையாய் கடன்பட்டிருந்த ஒரு பணியாளை கொண்டு வருகின்றனர். தொடக்கத்தில் அரசன் அவனையும் அவன் குடும்பத்தினரையும் சிறையில் அடைக்க வேண்டும் என்றே தீர்மானிக்கின்றான். ஆயினும் அந்த பணியாள் இன்னும் கொஞ்ச காலம் கேட்டு தன் கடன் முழுவதையும் திருப்பி தந்து விடுகிறேன் என்று காலில் விழுந்து கேட்டு கொண்ட போது அரசன் அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து மன்னித்து விடுகிறார். உண்மையிலே இந்த நாள் அவனுக்கு மாபெரும் விடுதலை நாளாகும். ஆனால் அந்த விடுதலையை அவன் உடனேயே இழந்து விடுகிறான். என்ன நடந்தது? தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்ட ஓர் உடன் பணியாளரை அவன் சந்திக்கிறான். உடனடியாகவே அந்த கடனை திருப்பி தரும்படி கேட்கிறான்.
அவனும் இந்த பணியாளன் அரசனிடம் மன்றாடி கேட்டது போலவே இந்த பணியாளனிடம் இரக்கத்துக்காக கெஞ்சி கேட்கிறான். அதை அவன் கொடுக்க மறுத்து அந்த உடன் பணியாளனை சிறையில் அடைக்கிறான். 100 தெனாரியம் 100 நாள் சம்பளத்துக்கு சமமாகும். இந்த உவமையிலே வருகின்ற அரசன் கடவுளாவார். நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளால் மன்னிக்கப்பட்ட பெரும் தொகையாய் கடன்பட்டிருந்த பணியாளனுக்கு ஒப்பானவர்கள். நாங்கள் மன்றாடும் போது இரக்கத்தை பெருவாரியாக வழங்குகிறார். எம்முடைய பாவங்களின் கடனை எங்களால் திருப்பிச் செலுத்த முடியாது என்பது கடவுளுக்கு தெரியும். ஆகவே அவர் எல்லாவற்றையும் துடைத்து எறிந்து விடுகிறார் ஒரு நிபந்தனையுடன். நாங்களும் பதிலாக எமக்கு எதிராக குற்றம் செய்யும் ஒவ்வொருவரையும் மன்னிக்க வேண்டும் என்பதேயாகும். இந்த உவமையை சொல்லி இயேசு எமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நாம் எத்தனை முறை மன்னிப்பது என்பதற்கு வரையறையில்லை. எப்போதும் மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்கும் ஒவ்வொரு முறையும் மன்னிக்க வேண்டும் என்பதேயாகும். மன்னிப்பு வார்த்தைகளை கடந்து செல்ல வேண்டும். அது உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். அது உண்மையானதாக, முழுமையானதாக, எந்த நிபந்தனையும் இல்லாததாக இருக்க வேண்டும். ஒருவர் நமக்கு எதிராக பாவம் செய்து தன் பாவத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் அதே விதி பொருந்தும். மனம் திரும்பாத அந்த நபரை கூட நாம் மனதார மன்னிக்க வேண்டும். இது எளிதான காரியமல்ல. பெரும்பாலானவர்களைப் போல எமக்கும் மன்னிப்பது கடினமாக இருந்தால் மன்னிப்பை கொடுக்காமல் இருப்பதன் விளைவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உவமையிலே வருகின்ற அரசன் தான் மன்னித்த பணியாள் தன் உடன் பணியாள் பட்ட சிறுதொகை கடனை மன்னிக்கவில்லை என்பதை அறிய வந்தபோது தன்னிடம் கடன்பட்ட முழு தொகையையும் திருப்பி அடைக்கும் வரை அரசன் அவனை வதைப்போரிடம் கையளிக்கின்றான். இந்த உவமையை இயேசு இவ்வாறு முடிவு செய்கிறார்: உங்கள் ஒவ்வொருவரும் தன் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசுவின் இந்த படிப்பினை எங்களில் ஒரு தெய்வ பயத்தை கொண்டு வர வேண்டும். நாம் மன்னிக்காவிட்டால் பெரும் தண்டனைக்கு உள்ளாகுவோம் என்ற பயமாகும். இது ஒரு நல்ல தொடக்கம். ஆனால் இதிலும் விட மிகச் சிறந்தது என்னவென்றால் அன்பில் இருந்து பிறக்கும் பயமாகும். அதாவது, எனது பாவத்தால் கடவுளை புண்படுத்துகின்றேனே என்ற பயம் எம்மில் எழ வேண்டும். உண்மையாகவே நாம் கடவுளை அன்பு செய்கின்ற போது, அவரது இரக்கத்தை அனுபவிக்கின்ற போது நாம் பாவத்தை விட்டு விலக முடிவு செய்வோம். கடவுள் எம்மை தண்டிப்பார் என்பதற்காக அல்லாமல், நாங்கள் எங்கள் அன்பு தந்தையை புண்படுத்தக்கூடாது, மனம் நோக பண்ணக்கூடாது என்பதற்காக. இன்று கடவுளின் விளங்கிக் கொள்ள முடியாத இரக்கத்தை நாம் சிந்தித்து அந்த இரக்கத்தால் நிரப்பப்பட வேண்டுவோம். அதே இரக்கத்தை நாம் யார் யார் மேலெல்லாம் கோபம் கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கு தாராளமாக வழங்குவோம். செபம். ஆண்டவரே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆமென்.